இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னா, கம்போடியாவுல நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க கதைக்க போறோம். 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.3 மில்லியன்ல இருந்து 3 மில்லியன் வரையான மக்கள் வந்து கம்போடியாவில கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான விஷயத்தை செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அந்த நாட்டை ஆட்சி செஞ்ச அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் போல் போட் அவர்களால் இந்த கொடூரமான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்கிறார். அவர் ஏன் இந்த கொடூரமான விஷயத்தை செஞ்சிருக்கிறார், அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். இந்த போல் போட் கம்போடியா எப்படி கதைக்கணும்னு சொன்னா, நாங்க 2ஆம் உலகப் போர் காலத்துல இருந்து வரணும். அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னா, பிரான்ஸ் வந்து ஒரு சில நாடுகளை வந்து தன் கண்ட்ரோல்ல வந்து வச்சிருந்தாங்க. அப்படி பிரான்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரு நாடு தான் இந்த கம்போடியா. 2ஆம் உலகப் போருக்கு பின்ன பார்த்தோம்னு சொன்னா, பிரான்ஸ் வந்து நஷ்டப்பட்டாங்க. இதனால தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்த நாடுகளை வந்து பிரான்ஸால வந்து ஆட்சி செய்ய முடியல. பிரான்ஸால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த நாடுகளை விடுவிச்சாங்க. அந்த நாடுகளுக்கு அந்த நாடுல இருந்த ஆட்களை வந்து கவர்மெண்ட் ஆக்கி அந்த நாடுகளை வந்து விடுவிச்சாங்க. அப்படித்தான் கம்போடியாவையும் கம்போடியாவில் இருந்த மன்னரிடம் ஒப்படைச்சு விட்டு பிரான்ஸ் வந்து கம்போடியாவை கைவிட்டாங்க. கம்போடியாவை வந்து அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த கம்போடியாவில் இருந்த அரசன் அங்க அந்த கவர்மெண்ட் உருவாக்கி கம்போடியாவை ஆட்சி செஞ்சவங்க வந்திருக்காங்க. இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, போல் போட் அவர்கள் பிரான்ஸ்ல இருந்த பாரிஸுக்கு படிக்க போயிருக்கு. போல் போட்டுக்கு வந்து கம்யூனிசம் மூலம் கம்யூனிசத்துல வந்து ஆர்வம் அதிகமாக இருந்திருக்குது. இதனால வந்து இந்த கம்யூனிசம் தொடர்பான நிறைய விஷயங்களை படிச்சு கொண்டு கம்போடியாவுக்கு வந்த போல் போட் அவர்களுக்கு கம்போடியாவில் நடைபெற்ற அந்த மன்னர் ஆட்சி அந்த கவர்மெண்ட் வந்து பிடிக்கல. இதனால வந்து அவர் அங்க ஒரு கம்யூனிஸ்ட் குழுவை வந்து உருவாக்கி இருக்கு. அந்த குழுவுக்கு வந்து கெமர் ரூட்ஸ் சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த குழுவை வச்சுக்கொண்டு அந்த ஆட்சி முறைக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்களை வந்து போல் போட் அவர் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். இதுல பார்த்தோம்னு சொன்னா, கம்போடியாவுக்கு பக்கத்துல இருந்த நாடுதான் வியட்நாம். வியட்நாம்ல வந்து உள்நாட்டு போர் வந்து வெடிச்சிருக்குது. வியட்நாம்ல வட வியட்நாமுக்கும் தென் வியட்நாமுக்கும் இடையில வந்து போர் வெடிச்சிருக்குது. வட வியட்நாம நாங்க பார்த்தோம்னு சொன்னா கம்யூனிசமை பின்பற்ற ஒரு நாடாக இருந்திருக்கு. அதாவது சீனாவும் சோவியத் யூனியனும் அப்ப இருந்த சோவியத் யூனியனும் சப்போர்ட் பண்ற ஒரு பகுதியாக வட வியட்நாம் இருந்திருக்குது. தென் வியட்நாம் பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ற ஒரு பகுதியாக இருந்திருக்குது. ரைட். இப்படி வட வியட்நாமுக்கும் தென் வியட்நாமுக்கும் இடையில வந்து பிரச்சனை நடந்து கொண்டு வந்ததால கம்போடியாவில இருந்த அரசன் என்ன யோசிச்சாருன்னு சொன்னா, ஒருவேளை வட வியட்நாம் வெண்டுன்னு சொன்னா சீனாவும் சோவியத் யூனியனும் சப்போர்ட் பண்ணுது. அப்ப அதனால கம்போடியாவிலேயும் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரலாம். அங்கிருந்து அந்த போல்போட் அவர்கள் ஆட்சிக்கு வரலாம். இதனால வந்து தன்னுடைய ஆட்சி கலைக்கப்படலாம் என்று நினைச்சு தன்னுடைய ராணுவ தளபதிக்கு ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. அதாவது கம்போடியாவில் இருந்த அந்த போல்போட் தலைமையிலான அந்த கம்யூனிஸ்ட் குழுவை வந்து இல்லாம ஆக்க சொல்லி. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்னன்னு சொன்னா, அந்த ராணுவ தளபதிக்கு வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து இருக்குது. இதனால அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ராணுவ தளபதியை வச்சுக்கொண்டு நாம வட வியட்நாமுக்கு அடிக்கலாம். அதாவது கம்போடியாவின் ராணுவத்தை வச்சுக்கொண்டு வட வியட்நாமுக்கு அடிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுல அமெரிக்கா இன்னொரு விஷயத்த செய்யறாங்க என்னன்னு சொன்னா, கம்போடியாவின் அரசாட்சி அந்த கவர்மெண்ட் வந்து கலைச்சிட்டு இந்த ராணுவ தளபதியை வந்து கம்போடியாவோட கவர்மெண்டா கொண்டு வராங்க. கொண்டு வந்து கம்போடியாவின் ராணுவத்தை வச்சு வட வியட்நாம வந்து அடிக்க ட்ரை பண்றாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா போல்போட் அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, போல்போட் அவர்கள் வந்து உள்நாட்டுல வந்து அந்த கம்யூனிஸ்ட் குழு வந்து கெமரூஜன் சொல்லப்படுகிற அந்த கம்யூனிஸ்ட் குழு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறதால போல்போட் அவர்களுக்கு சீனாடையும் சோவியத் யூனியன் சப்போர்ட் வந்து கிடைக்குது. இதனால பார்த்தோம்னு சொன்னா போல்போட் அவர்கள் கம்போடியாவில் இருந்த அந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக வந்து போர் நடத்துறது, அதாவது உள்நாட்டுக்குள்ளே வந்து போர் வெடிக்குது. போல்போட் அவருடைய ஸ்பீச் அவருடைய உரையை கேட்டு நிறைய இளைஞர்கள் போய் அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் குழுவில் வந்து கெமரூஜன் சொல்லப்படுகிற அந்த குழுவில் வந்து இணைகிறாங்க. இதனால அதிகமான மக்கள் சப்போர்ட் வந்து போல்போட் அவர்களுக்கு கிடைக்குது. அப்படி அதிகமான மக்கள் சப்போர்ட்டை வச்சுக்கொண்டு கம்போடியாவின் அந்த ராணுவ ஆட்சியை வீழ்த்தி கம்போடியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து கம்போடியாவோட ஆட்சியை வந்து போல்போட் அவர்கள் வந்து 1975ஆம் ஆண்டு கைப்பற்று, அதாவது 5 வருஷம் 1970ஆம் ஆண்டுல இருந்து 75ஆம் ஆண்டு வரைக்கும் கம்போடியாவில் இந்த உள்நாட்டு போர் வந்து நடைபெற்றிருக்கின்றது. இந்த 5 வருட உள்நாட்டு போரின் பிற்பாடு 1975ஆம் ஆண்டு போல்போட் அவர்கள் கம்போடியாவோட பிரைம் மினிஸ்டரா வந்து கம்போடியாவை தன்னை கொண்டு வராரு. இதற்கு பிறகுதான் அங்க உண்மையான பிரச்சனையை வந்து வெடிக்குது. அதிகமான மக்கள் சப்போர்ட் பண்ணி ஆட்சிக்கு வந்த போல்போட் அவர்கள் அதே மக்களை தன்னுடைய முட்டாள்தனமான சிந்தனையால கொன்று குவிக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, போல்போட் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே கம்போடியாவோட பேரை வந்து மாத்துறாரு. அதாவது டெமோக்ராட்டிக் கம்பூச்சியான்னு சொல்லி கம்போடியாவோட பேரை வந்து மாத்துறாரு. ஜனநாயக கம்பூச்சியான்னு சொல்லி கம்போடியாவோட பேரை வந்து முதலாவதாக மாத்துறாரு. இதுக்கு பிறகு அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான விஷயங்களா இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இயர் 0ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து போல்போட் அவர்கள் வந்து கொண்டு வர்றாரு. அதாவது
அந்த ஆட்சி அவர் வந்து ஆட்சிக்கு வந்த அந்த ஆட்சி காலத்துல இருந்து அந்த வருஷத்துல இருந்து 1975ஆம் ஆண்டுல இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து மாற்றி அமைக்கிறார் போல்போட் அவர்கள். அதாவது நகரப்புறங்கள்ல இருந்த மக்களை வந்து கிராமப்புறங்களுக்கு கொண்டு வந்து விவசாயத்தை முக்கியமான விஷயமா வந்து போல்போட் அவர்கள் கொண்டு வர்றார். அதாவது மிச்ச தொழில்கள் ஒண்ணுமே செய்யாம எல்லா வேலை செஞ்சு கொண்டு இருந்த ஆட்களையும் கொண்டு போய் விவசாயம் செய்யும்படி திணிக்கிறார். விவசாயம் செய்யும்படி எல்லாரும் வேலைக்கு அமர்த்துறார். அதாவது கம்போடியா வந்து முற்றுமுழுதாக விவசாய நாடா வந்து மாற்றுறதுக்கு போல்போட் அவர்கள் வந்து ட்ரை பண்றாரு. இதற்கு எதிராக செயல்பட்ட ஆட்கள், அதாவது அந்த விவசாயத்துக்கு ஒத்துழைக்காத எல்லாரையும் கொடூரமாக சித்திரவதை செஞ்சு போல்போட் அவர்கள் வந்து கொன்று குவிக்கிறார். இதுல பார்த்தோம்னு சொன்னா தன்னுடைய அந்த கெமரோஜன் சொல்லப்படுகின்ற தன்னுடைய அந்த கம்யூனிஸ்ட் குழுவிலேயே இருந்த ஆட்களை வந்து இவரை எதிர்க்கிற ஆட்கள், இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆட்களை வந்து போல்போட் அவர்கள் வந்து கொண்டு குவிக்கிறார். போல்போட் அவர்களுடைய சிந்தனை வந்து மிகவும் முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, கம்போடியாவில் இருந்த படிச்சாக்கள், புத்திசாலிகள், முக்கியமான வேலையில் இருந்தார்கள், சிறுபான்மையின மக்கள், இப்படி எல்லாரையும் வந்து போல்போட் அவர்கள் வந்து கொண்டு குவிக்கிறார். இதுல வந்து மிக மோசமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொன்னா, அங்க இருந்த பாடசாலைகள், அங்க இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கிறாங்க. அங்க இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிருக்கு. அதாவது அங்க படிச்சாக்களே வந்து இருக்கக்கூடாது, படிச்சாக்கள் எல்லாரையும் வந்து கொண்டு போய் சிறையில் அடைச்சு சித்திரவதை செஞ்சு கொண்டு குவிச்சிருக்கிற சிறுபான்மையின மக்கள், அதாவது அங்க வந்து வியட்நாமை சேர்ந்த ஒரு சிறுபான்மையின மக்கள் இருந்திருக்காங்க, சீனாவை சேர்ந்த ஒரு சிறுபான்மையின மக்கள் இருந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் கொண்டு குவிச்சிருக்கு. இதுல இன்னொரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான விஷயம் வந்து அவர் செஞ்சிருக்கு. அதாவது கண்ணாடி போட்ட ஆக்களை கூட அவர் வந்து கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா கண்ணாடி போட்டவங்க எல்லாம் வந்து படித்தவங்க, கண்ணாடி பாவிக்கிறது வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்காக, அதனால வந்து அவங்க வந்து படிச்சவங்க, படிக்கிறவங்க இதுன்னு சொல்லி கண்ணாடி போட்ட ஆக்களை எல்லாம் தேடி பிடிச்சு போல்பட்டவர்கள் வந்து கொண்டு குவிச்சிருக்கிறார். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஒரு பிரைம் மினிஸ்டர் கம்போடியாவை ஆட்சி செஞ்சு கம்போடியாவில் 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.3 மில்லியன்ல இருந்து 3 மில்லியன் வரையான மக்களை வந்து கொண்டு குவிச்சிருக்கு. போல்போட் அவர்கள் கைது செய்த அந்த மக்களை வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, கூர்மையான ஆயுதங்கள், வெடிமருந்துகள், கத்தி, கோடாரி, இப்படி கூர்மையான மூங்கில், இப்படியான விஷயங்களை எல்லாம் பாவிச்சு வந்து அந்த மக்களை வந்து சித்திரவதை செஞ்சு கொண்டு குவிச்சிருக்கு. அவருடைய முட்டாள்தனமான சிந்தனையால குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாரையும் வந்து கொண்டு குவிச்சிருக்கு. சில சிறுவர்களை எல்லாம் தன்னை வந்து அவருடைய பெற்றோரை வந்து கொண்ட பிறகு அந்த மிச்சமா இருந்த அந்த சிறுவர்களை எல்லாம் தன்னை வந்து பழி கொண்டுவாங்கன்னு சொல்லி நினைச்சு அந்த சிறுவர்களுடைய தலையை வந்து மரத்தோட அடிச்செல்லாம் வந்து கொடூரமாக சித்திரவதை செஞ்சு போல்போட் அவர்கள் வந்து கொண்டு குவிச்சிருக்கு. இப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்ச போல்போட் அவர்கள் வந்து எப்படி இறந்திருப்பேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? தன்னுடைய 73வது வயசு வரைக்கும் எந்த விதமான தண்டனையும் அனுபவிக்காம சகல வசதிகளோடையும் வாழ்ந்துதான் அவர் வந்து இறந்திருக்கிறார் கம்போடியாவில். போல்போட் அவர்கள் அவருடைய நாட்டு மக்கள், சொந்த நாட்டு மக்கள் தொகையிலிருந்து கிட்டத்தட்ட 25% மக்கள் தொகை வந்து குறைச்சிருக்கிறது. 25% மக்கள் தொகை என்னன்னு குறைச்சிருக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய அந்த ஆட்சி காலத்துல, அதாவது 1975ஆம் ஆண்டுல இருந்து 79ஆம் ஆண்டு, இந்த 4 பேர் ஆட்சி காலத்துல 25% மக்களை வந்து கொண்டு குவிச்சு அவருடைய சனத்தொகையை வந்து குறைச்சிருக்கிறார். 1979ஆம் ஆண்டு இவருடைய ஆட்சி எவ்வாறு வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, இவருக்கு எதிராக அந்த நாட்டுல கம்போடியாவில் ஒரு சில குழுக்கள் வந்து செயற்பட தொடங்கி இருக்கிறாங்க. அந்த குழுக்களுக்கு ஆதரவாக வியட்நாம் வந்து வந்திருக்காங்க. அந்த குழுக்களுக்கு ஆதரவாக வியட்நாமினுடைய படைகள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க. வியட்நாம் படையெடுத்து தான் இவருடைய ஆட்சி வந்து 1979ஆம் ஆண்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. இது கம்போடியாவில போல்போட் அவர்கள் பல சிறைச்சாலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறார். அவர் வந்து சிறைச்சாலையை உருவாக்குறேன்னு சொன்னா புதுசா ஒண்ணு சிறைச்சாலை வந்து அங்க கட்டையில, அங்க இருந்த பள்ளிக்கூடங்களை வந்து சிறைச்சாலைகளாக அவர் வந்து பாவிச்சிருக்கிறார். இதுல வந்து மிகவும் ஒரு முக்கியமான சிறைச்சாலையாக பார்க்கப்படுகின்றது S21 என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறைச்சாலையானது. அந்த சிறைச்சாலையில பல படிச்சாக்கள், பல அறிவுஜீவிகளை வந்து கொண்டு போய் சித்திரவதை செஞ்சு, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் ஒரே சிறைச்சாலையில கூட சித்திரவதை செஞ்சு கொடூரமாக கொலை செஞ்சிருப்பார் போல்போட் அவர்கள். கம்போடியாவில ஆரம்ப காலங்கள்ல வந்து இவருடைய ஆட்சிக்கு பின்னம் சில இடங்களை தோண்டினா ஒரு இடத்துல மட்டுமே, ஒரு புதகுழியில மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 எலும்பு கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 20,000 பேரை கொண்டு ஒரு இடத்திலேயே ஒண்டா போட்டு, அவருடைய உடல் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு புதைச்சிருக்கிறார். இப்பவும் கம்போடியாவில் ஒரு சில இடங்கள்ல வந்து அடைமழை பெய்கின்ற பொழுது, மண் நிலம் சரிஞ்சு ஓடுகின்ற பொழுது ஒரு சில இடங்கள்ல மனித எச்சங்கள் தென்படுகின்றன. அந்த மனித எச்சங்கள் போல்போட் அவர்களால சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அவருடைய சொந்த நாட்டு மக்களே ஆகும். இதுல ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுகிற என்னன்னு சொன்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே தன்னுடைய முட்டாள்தனமான சிந்தனையால கொண்டு குவிச்ச இந்த போல்போட் அவர்களுக்கு எந்த விதமான தண்டனையுமே வந்து கிடைக்கப்பெறவில்லை. அவருடைய 73வது வயசு வரைக்கும்
சகல வசதிகளையும் பெற்று ஆரோக்கியமா வாழ்ந்துதான் அவர் இறந்திருக்கிற விஷயம் தான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த போல்போர்ட் பற்றி கம்போடியாவில் நடைபெற்ற இந்த கொடூரமான விஷயம் பற்றி உங்களுக்கு மேலதிகமான விஷயம் தெரியுமான்னு சொன்னா அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. வேற ஏதாவது விடயங்களை பற்றி நான் கதைக்கிறோம்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. அந்த விடயங்கள் தொடர்பாக நான் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து கதைக்கிறோம். பிரான்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பிரான்ஸ் கம்போடியாவை ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கம்போடியாவின் அரசனிடம் பிரான்ஸ் கம்போடியாவை கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். பிரான்ஸ் ஒரு அழகான நாடு. ஆனா அந்த பிரான்ஸ் அழகான நாட்டுக்கு பின்னால நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்ல ட்ரை பண்றேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.